இளவரசிக்கு வேலை தெரியும், பொழைச்சிக்கிருவான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் திருப்பி பதிலடி எப்படி கொடுக்கணுன்னா இப்படி தான் கூப்பிட்டு கொடுக்குறது. உயரத்தில் இருந்த போதும் சரி, பாதாளத்தில் விழுந்த போதும் சரி, திரும்ப எழுந்து வந்த போதும் சரி, எல்லா இடங்கள்லையும் ஒரு நொடியும் உங்களை பில்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. அது ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? அப்போ அவரவே ஃபஸ்ட்டு அவரை போய் ஓட்ட விடுறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எப்பயுமே ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி பண்ணிக்கிறது. நோட் திஸ் பாயிண்ட் மாதிரி. ஏன்னா வேலையெல்லாம் நம்ம பண்ணுவோம், ப்ரையாரிட்டி மட்டும் அங்கே கொடுத்துருவோம். இன்றைக்கி அந்த டாக்டரேட் எடுத்திருக்கேன்னா ஒரிஜினல் டாக்டரேட் இல்லை, முறுக்கு சுற்றி நான் டாக்டர் ஆகிருக்கேன். இதுதான் உண்மை. இப்போ ஆகாரில் அட்டன் பண்ணுறேன், துபாய் மாலில் அட்டன் பண்ணுறேன். இப்படி நம்மளுக்கு எங்கெங்கே இடம் இருக்கோ நம்ம இருக்கிற இடத்துலே உட்காந்தா யாருக்குமே தெரியாது. நம்ம எங்கெங்கே போகணுமோ அங்கே நம்ம தான் போய் சேரணும். அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள வியாபாரம் வந்துக்கிட்டே இருக்கும். Title sponsors are Naturals, co-sponsor TN Rice, platinum sponsors Zebu, ICICI Prudential Mutual Fund, supporting sponsors Dr. Aishwarya Nature Cure Center, Tiria Silks, 3D Selfie, organic partner Akshya Kalpa Organic, print media partners Aval Vigadan, Dinamalar Thoril, industry economist, smart display partners The Future Wall, gifting partners Raji's Kitchen, Dana Foods, Madurai, Aladipattiya. Redefining success on your own terms. So for this, we're going to have Dr. Ilavarasi P. Jayakant, MD of Ashwathi Hot Chips. She has bagged plenty of awards like Best Entrepreneur Award 2019 and Women Achiever Awards at Raindrops in 2025 and so on. I should have a long day to say that, so I'm just curated on the two. And we have the moderator Hema Rakesh, journalist and anchor at BBC News and digital entrepreneur. She's known as an event host in almost all the government events. Yes, over to the moderator Hema. Yes. ஸோ இன்றைக்கி இந்த ஃபயர் சைட் சேட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கோம். நம்ம நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருப்போம். முக்கியமாக வாழ்க்கையில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா உடனே நம்ம மனசு உடைஞ்சு போய் நமக்கு மட்டும் தான் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்காமல் ஒரே இடத்துல முடங்கக்கூடிய நபர்கள் நம்ம எல்லாருமே தான், இன்க்ளூடிங் மீ. ஆனால் தான் உருவாக்கின ஒரு சாம்ராஜ்யம், கோடிக்கணக்கான ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ண ஒரு பிஸ்னஸ், கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி பேங்க்கில் அவங்க வந்து ஷூரிட்டி தன்னுடைய வீடெல்லாம் கொடுத்து ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் ஆரம்பித்து, அண்ட் அந்த சூப்பர் மார்க்கெட் திடீர்னு 2010 வருஷத்தில் அதை க்ளோஸ் பண்ணி 2011 வருஷத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 2012 வருஷத்தில் திரும்பியும் கையில் இருந்த காசு எல்லாமே போய் 100 ரூபாயிலிருந்து இப்போ அவங்க இருக்கிற அஸ்வதி ஹாட் சிப்ஸ் இந்த பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காங்க. முதல்ல அதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்களை கொடுக்கலாம். இன்னைக்கு இவங்க வந்து கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸை உருவாக்கி 17 நாடுகளுக்கும் இன்றைக்கி இவங்க வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க. அஸ்வதி ஹாட் சிப்ஸோட எம்டி டாக்டர் இளவரசி ஜெயகாந்த். இந்த டாக்டர் பட்டம் அப்படிங்கிறது இவங்க 5th ஸ்டாண்டர்ட் தாண்டதே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்டை முடித்து அதுக்கப்புறம் நான் படிக்கணும் அப்படின்னு ஆர்வப்பட்டு படித்த முதல் பெண் இவங்க வீட்டில் இன்றைக்கி டாக்டரேட், ஆனரரி டாக்டரேட் கிங்ஸ் யூனிவர்சிட்டி பிரிட்டன்லேருந்து இவங்களுடைய சாதனைகளுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து சின்ன இன்ட்ரோ. இவங்களை பற்றி நான் சொன்னது நிறைய அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா நான் நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நிறைய இடங்களில் நீங்கள் மோட்டிவேஷனாக இருந்திருக்கீங்க. இன்றைக்கி பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தில் ஒரு பெண் ஒரு பல கோடி ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாராலையும் அது வந்து பண்ணிட முடியாது. இன்னும் நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் தொழிலில் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ உங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருந்தது மேம் சின்ன வயசில்? சின்ன வயசுலன்னு சொல்கிறதுக்கு எங்கள் ஊரில் வந்து மதுரை உசிலம்பட்டி. நான் எங்கள் கிராமத்தில் வந்து யாருமே பொம்பளை பிள்ளைங்கள படிக்க விட மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்களே வேணான்னு யோசிக்கிற ஒரு ஊர் தான் எங்கள் ஊருன்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து அது வந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் போனது கேரளாவில் திருச்சூருன்ற ஊரில் போனதுனால மட்டும்தான் அங்கே வரைக்கும் படிக்க விட்டது. எங்கள் ஊரில் வந்து
நாங்கள் 7 பிள்ளைங்க, 6 பேருமே படித்ததில்ல. நாங்கள் அந்த ஊருக்கு போனதுனால எங்களை படிக்க விட்டாங்க. அதுவும் 5வது போகையில் நீ எல்லாம் இந்த பக்கம் வந்துட்ட, இடுப்பு ஒசரத்துக்கு வந்துட்ட, இனி நீ பழனி மதுரைலாம் படிக்க தெரியும்ல, இது போதும்மா, நீ பஸ் ஏறி ஊருக்கு வந்துடுவ, இதுக்கு மேலே நீ படிக்க வேணான்னு சொல்கிறவங்க தான் எங்கள் ஊர். இது வந்து ஒரு இதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த ஊர்லேயே அப்படி தான். அதனால நான் 5வது படித்த கிராஜுவேட்டு எங்கள் ஊரில் நான் தான் சொல்லலாம். ஓகே, 5வது படித்த கிராஜுவேட். ஆனால் உங்கள் ஊருக்கும் என்னுடைய சொந்த ஊருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. பெண் குழந்தையெல்லாம் படிக்க வைக்கணுமா அப்படின்னு நினச்ச ஒரு ஊரை தாண்டி உசிலம்பட்டி வந்து பெண் சிசு கொலை அதிகமாக நிகழ்ந்த ஒரு மாவட்டம். என்னோட சொந்த ஊர் தர்மபுரி. அந்த தர்மபுரியில் தான் பெண் சிசு கொலைகளை தடுக்கிறதுக்காக தொட்டில் குழந்தை திட்டம் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட மாவட்டம். அப்போ இன்றைக்கி நம்ம 2 பேரும் பேசக்கூடிய இந்த விஷயம் நிறைய பெண்களுக்கு அவங்களுடைய லைஃப்பில் அடுத்த லெவல் போகிறதுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. ஸோ உங்களுடைய இந்த லைஃப் ஜேர்னியில் உங்களோட அப்பா என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அம்மா என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் எனக்கு படிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த பிஸ்னஸ்குள்ளே வரணும் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? எங்கள் ஊரில் எல்லாமே விவசாயம்தான். ஆனால் 7 வருஷம் எங்கள் ஊரில் மழை இல்லாத ஒரு காலத்தில் வந்து எங்கள் அப்பா வகுத்து பொழப்புக்காக கேரளா திருச்சூருன்ற ஊருக்கு போனவர். எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் 7 பேருன்னையில் எங்கள் அக்காவுக்கு குழந்த பிறந்து, எங்கள் அண்ணனுக்கு குழந்த பிறந்த பிறகு தான் என்னைய பெற்றிருக்காங்க. எங்கள் ஆத்தாளுக்கு 52 வயசில் நான் பிறந்தேன். அதனால பயங்கர டிஃப்ரென்ஸ். எங்கள் அண்ணன் பிள்ளைய மாதிரியே தான் என்னையும் தெரியும். அப்படி இருக்கிறதுனால பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது அங்கே ஒரு இது. திரும்ப வந்து அங்கே வந்த பிறகு முறுக்கெல்லாம் சுட்டு எங்கள் அண்ணங்கள்லாம் நிறைய பேர், 3 அண்ணன். அதில் ஒரு ஆள் ட்ரிச்சியில் போய் முறுக்கு வியாபாரம் பார்த்தாரு, மணப்பாறைன்ற ஊரில். இன்னொரு அண்ணன் திருச்சூரில் பார்க்குறாரு. அப்போது அப்போ அங்கே இருக்கும், ஆத்தா இங்கே இருக்கும். அப்படிமா அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி போனதுனால திருச்சூருக்கு போனவங்க. அங்கே போயிட்டு வந்து என்னென்னா, கொஞ்சம் வயசானோடனே அக்காவுக்கு குழந்த பிறந்துடும், இன்னொரு அண்ணனுக்கு குழந்த பிறந்துடும். அப்படியே எங்கள் அம்மா அங்கே ஊருக்கு போயிடுவா. அப்படியே நாங்கள்லாம் எங்கள் அக்கா அவங்களோட இருந்து அங்கனே படித்து அப்படியே இருந்ததுனால திரும்ப வந்து எனக்கு வந்து ஒரு 18 வயசில் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகும்போது அவருக்கும் வேறு வேலையெல்லாம் இல்லை, எனக்கும் வேறு வேலை இல்லை. எனக்கு தெரிஞ்ச தொழில் முறுக்கு வியாபாரம் தான். நானும் அதை தொட ஆரம்பித்தேன். அப்படியே நான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். 18 வயசில் நான் ஒரு என்டர்ப்ரனர்ஷிப்பு ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பொதுவாக பெண்கள் வந்து நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே, என்னுடைய வீடு உட்பட ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு இது தேவையா அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை பேர் கேட்டிருக்காங்க உனக்கு இது தேவையா? ஃபஸ்ட்டு கேள்வி. நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா. 2வது கேள்வி, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? கேட்டாங்களா? 2 கையெல்லாம் தூக்குறீங்க. வாவ். 3வது அடிபட்டுருக்காங்க. இல்லை, நிறைய அடிபட்டதுனால தான் எப்படி இந்த அடிபட்டதுலேருந்து திரும்ப ஒரு சக்ஸஸ் உமனாக வரணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்க. அண்ட் 3வது கேள்வி என்னென்னா, வேலைக்கு போயிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு இந்த 3 கேள்வியை தவறாமல் கேட்பாங்க. இப்போது நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வரும்போது அது எந்த வியாபாரமாக இருந்தாலும் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்டிருப்பாங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன யோசிச்சிங்க? இது நீங்கள் 100% கேட்டிங்கன்னா நான் ஒரு 200% கேட்டிருப்பேன். என்ன காரணம்னா, எங்கள் வீட்டில் யாருமே வேறு வேலைக்கு போனதே இல்லை. எல்லாருமே வீட்டு வேலை அப்படி இப்படின்னே சுற்றிட்டு இருப்பாங்க. திரும்ப வந்து வீட்டில் சரக்கு போட்டால் கூட வெளியே போய் விற்கிறவங்க இல்லை. அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே என் வீட்டுக்காரர் நல்ல சப்போர்ட்டு தான். எப்படின்னா, நான் நல்லா படிப்பேன், கொஞ்சம் நல்லா இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் என்ன, சூப்பராக இருக்கீங்க மேம், அந்த அழகில் சொல்லலை, நல்லா நான் திறமையாக பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. அதே மாதிரி இது பண்ணையில் அவர் என்ன சொல்லுவாருன்னா, வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ ஜெயகாந்தா, எதுக்குடா அவளை போய் வண்டி ஓட்ட விடுற, நான் 2 வீலர் எடுப்பேன், இங்கேருந்து குருவாயூர் அப்படிலாம் போய் ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு வருவேன். அப்படி எடுத்துகிட்டு வந்தால், ஏன்டா அவளை சுத்த விடுற, நீ ரொம்ப அவள் படிக்கிறா, எங்கிட்ட மலையாளத்துக்காரனை கூட்டாளி கட்டிக்கிருவாடா, நீ ஏன்டா விடுற, ஒரு காமன் வேர்டு தான் இது. அதனால் அப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதை விட என்னென்னா, நைட் ஆனால் வீட்டுக்கு வேகமாக வரணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் விட என்னென்னா, கரெக்டாக போய் அவங்களுக்கெல்லாம் சரக்கு நம்ம விற்றுட்டு வந்து ஃபஸ்ட்டு என் வீட்டுக்காரருக்கு தான். நம்ம எப்பயுமே பொண்ணுங்கன்னா வீட்டுக்காரர் எப்படியாச்சும் சோப் போட்டு வளைக்கணும்னு ஆசைப்படுவோம்ல. அது மாதிரி சம்பளம் ஜெயகாந்துக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுத்தேன், ஒரு ப்ளூ கலரு.
ஸோ ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும், பர்டிகுலராக விமன் ஆண்டர்பிரினர்ஸ். கண்டிப்பாக. எஸ். அப்புறமேலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 2 வீலர் வாங்கினேன். அப்போ அவரவே ஃபஸ்ட்டு அவர் போய் ஓட்ட விடுறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எப்பயுமே ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி பண்ணிக்கிறது. நோட் திஸ் பாயிண்ட் மாதிரி. ஏன்னா வேலையெல்லாம் நம்ம பண்ணுவோம், ப்ரையாரிட்டி மட்டும் அங்கே கொடுத்துருவோம். இப்போ காலையெல்லாம் மீட்டிங் போட்டப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படினாலும் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாமல் லாஸ்ட் பாயிண்ட்டு அந்த மேடம் சொன்னாங்கல்ல, லாஸ்ட் பாயிண்ட் ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு. கண்டிப்பாக நான் கேட்டுட்டுலாம் சொன்னதே இல்லை. எல்லாம் முடிச்சுட்டு வந்து சொல்லுவேன், இப்படி செய்யலாமா, இப்படி செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிப்பாட்டிக்கிடுவேன். இல்லை, அதை வந்து நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேங்கிறது தான் நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நைஸ் மேம். ஒரு நல்ல பாயிண்ட் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ விமன் ஆண்டர்பிரினர்ஸ் ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்துட்டோம்னாலே அங்கேருந்து வீட்டில் சண்டையே வராது. ஆப்வியஸ்லி நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவோ அவங்க அப்பாலாம் அவங்க அம்மாலாம் போய் பார்த்துட்டீங்கன்னு வைங்க, உங்களை மாதிரி நல்ல பொண்டாட்டி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே போகும்போது ஒரு புடவை, அதில் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் சேர்த்து பார்த்துட்டீங்கன்னு வைங்க, உங்களை மாதிரி உங்களுக்கு சிலையே வச்சுருவாங்க வீட்டுக்காரங்க. கண்டிப்பாக. எஸ், சூப்பர் பாயிண்ட் மேம். ஸோ இந்த விமன் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய கான்க்ளேவில் வந்து அட்வைஸ் எல்லாம் நானும் கேட்டிருக்கேன். பட் இந்த அட்வைஸ் நான் கேட்டதில்லை. யாராவது கேட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் தானே? ஓகே. இல்லை, நம்ம ஏமாத்தலாம் வேண்டாம், நம்ம வளரணும் அப்படின்னா அவங்க ஆசையை தூண்டணும். கண்டிப்பாக நம்ம வந்து எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தாலும் நம்ம குடும்பம் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நம்மளோட கோல்லையே பெரிய கோலு நம்ம ஃபேமிலி கோலு தான். அதுக்கப்புறம் தான் ஃபினான்ஷியல் கோலு, எல்லாம் ஹெல்த்து வெல்த்து எல்லாமே வரும். அதனால நம்ம ஃபேமிலியை கண்டிப்பாக நல்லபடியாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளும் ஃப்ரீயாக இருப்போம், நம்ம மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும், அவங்களும் ஃப்ரீயாக இருப்பாங்க. திரும்ப நம்ம பிள்ளைங்கள்லாம் படித்து வளர்ந்து நம்ம முன்னாடி நிற்கையில் நம்ம என்னமோ பண்ணிட்டோம், எதோ சாதிச்சிட்டோம்னு வெளியே யார் சொன்னாலும் காரியம் இல்லை, நம்ம உள்ளத்துலேருந்து சொல்லணும், நம்ம எதோ சாதிச்சிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நல்ல அட்வைஸ் மேம். இப்போது நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஸ்கூலில் வரீங்க, பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆசை சூப்பர் மார்க்கெட் வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ 2010 நீங்கள் பேங்க்கில் ஒரு 50 lakhs லோன் வாங்குறீங்க. ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்? சூப்பர் மார்க்கெட் தொடங்கையெல்லாம் சூப்பராக தான் போச்சு. எப்படின்னா நான் வந்து இப்போ நான் சொன்னேன்ல, இந்த பிஸ்னஸ்லாம் நானும் ஸ்டார்டிங் என்டர்ப்ரனர் தான். அதுலேருந்து தொடங்கி இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்குள்ளே 2 வீடு, ஒரு காரு, அப்படி ஒரு கேரளாவிலே சிறந்த தொழிலதிபர்ன்ற ஒரு அவார்டெல்லாம் வாங்குகிற அளவுக்கு வந்து நிற்கிறேன். அந்த டயத்தில் எனக்கும் ஒரு ஆசை வருதுல்ல, நம்ம நீ நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் போட ஆரம்பித்தேன். அப்படி சூப்பர் மார்க்கெட் போடையில் திருச்சூர், திருப்பரையாறு, எர்ணாகுளம், குருவாயூர், இந்த ஊரெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியலை. ஆனால் இந்த ஊருக்கெல்லாம் போய் விற்றேன் இந்த சரக்கெல்லாம். நிறையா 16 மாஸ்டர்கள் நின்று சரக்கு போட்டுட்ருப்பாங்க, அவங்களுக்கு பேக்கிங் நடந்துகிட்ருக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு 50 அப்படி இருக்கையில் நீ என்ன பண்ணலான்ற நயத்தில் தான் நான் ஒரு சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வரேன். ஆனால் என்ன போட்டாலுமே நம்ம மண்டைக்குள்ளே முறுக்கு தான் சுற்றும்ன்ற மாதிரி என் கடைக்கு சுற்றி எப்படின்னா, இப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, இந்த பக்கம் பூரா ஒரு கிளாஸ் டோர், இங்கிட்டு ஃபுல்லாக கிளாஸாக இருக்கும். இங்கே வந்து அவன் சரக்கு வாங்குறானோ இல்லையோ, அங்கே உளுந்த வடை மணக்கும், இந்த பக்கம் ப்ரெட்டு சுற்றும், அப்படியே சுட சுட இறக்கிக்கிட்டே இருப்பேன், அல்வா போட்டுட்ருப்பேன். அப்படி பார்க்கையிலே ஒரு வாயில் எச்சி விடுற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்படின்னா இதை வாங்குறானோ இல்லையே, இதை வாங்க விட்டுறணும், அதான் என்னோடய கோலு. அப்படியே நல்லா அதுவும் பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. திரும்பியே பார்க்க முடியாத அளவுக்கு பிஸ்னஸ் நல்ல க்ரோத்தில் போய்கிட்டு இருக்கு. அப்படிலாம் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் நம்ம சினிமாவெல்லாம் நடக்கிற மாதிரி பெரிய ஒரு 8 திருட்டு என்னை சுற்றி நடக்குது. எப்படின்னா, ஒரு ஒமினி காரு திருடு போகுது, ஃபஸ்ட்டு வாங்கின காரு. அது எங்கள் புள்ள எப்படியோ அதே மாதிரியே அந்த காரையும் ஃபஸ்ட்டு எங்கள் ஊர்லேயே எங்கள் வீட்லேயே அப்படி சொல்லலாம், ஒமினி காரு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வந்து சீலோடைக்காமல் இறக்குறோம்ன்ற பாரு, அப்படி வாங்கின காரு. அப்போ அதனால் அது மேலே ஒரு பெரிய ஆசை இருக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு 73 பவன் நகை இருந்துச்சு, அது திருடு போச்சு. என் சூப்பர் மார்க்கெட்டை ஒரு நாள் ராத்திரி அந்த இதெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு, இண்டிவிஜுவலாக நானாக நடத்துனதுனால இந்த கணக்கு பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்செறிஞ்சிட்டானுங்க. நிறையா
இந்த 1 கிராம் கோல்டுலேருந்து இந்த இறக்குமதி பண்ணுற நிறையா பொருள்கள் இருந்துச்சு. இந்த இவ்வளோ பெரிய டின் பீர் மட்டும் 1500 அன்னைக்கு விற்கும். அப்படி பொருளெல்லாம் பண்ணி எங்கேயும் கிடைக்காத பொருளாக வாங்கிட்டு வரேன். ஏன்னா இத்தனை சூப்பர் மார்க்கெட்லேயும் நான் போனதுனால அந்த எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் எது பெஸ்ட்டோ அதை நம்ம கடையில் இருக்கணும், அதான் நம்மளோடது. அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த திருடெல்லாம் நடக்குது. ஒன் பை ஒன்னாக அப்போ ஃபஸ்ட்டு போச்சு, 2வது போச்சு. அப்போ மனசில் நினைக்கிறேன், நான் எங்கேயோ ஒரு கவனக்குறைவு இருக்குது, எங்கேயோ எனக்கு ஒரு சுற்றி திருட இருக்கான், எங்கே இருக்கான்னே தெரியலை. அப்படியெல்லாம் யோசித்து கொஞ்ச நாள் நின்றுட்டு இருப்பேன், படார்னு விழுந்துடுவேன். போய் பார்த்தா லோ சுகரு லோ ப்ரெஷருன்னுவானுங்க. ஒன்றுமே இல்லை, சீக்கே இல்லை. ஏன்னா டென்ஷன், இங்கே தலையை சுற்றி எவன் களவான்றானே தெரியலை. என்னை சுற்றி நிற்கிறவங்கள எவன் களவானியோ அப்படியே பார்ப்பேன் நான். அது அந்த யோசனை அப்படி ஓடுது. அப்படிலாம் பண்ணி ஒரு 6 மாதம் படுத்த படுக்கை ஆகிட்டேன். சாப்பாடு வாயில் வச்சு விடணும், குளிப்பாட்டி விடணும், அந்த சிச்சுவேஷன். இவ்வளவு பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் நடந்துகிட்ருக்கு. நானாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஹெச்ஆரோ சூப்பர்வைசரோ பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டோ அது மாதிரி ஒரு ஆப்ரேஷன் மேனேஜரோ யாருமே கிடையாது. அன்றைக்கி கேமரா கூட கிடையாது உண்மையை சொன்னான். அப்படி இருக்கிறதுலேருந்து திருடு போச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. என்னையை இன்றைக்கி இருக்கிற மாதிரி யாருக்குமே தெரியாது. அப்படியே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் எல்லாமே அன்ன வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண வேண்டியதாகி போச்சு. அப்படியே ஜீரோன்னா பிக் ஜீரோவாக இருந்தேன். அதிலேருந்து திரும்ப பார்க்கையில் நிறையா திருடு. நம்ம ஆளுக 50 லட்சம் லோன் எடுத்தது 96 லட்சத்தில் நின்றுச்சு. 1,40,00,000 ரூபாய் என்னோடய பேங்க் லோன் மட்டும் இருந்துச்சு. சுற்றி ஒரு நிறையா டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நிறையா இருந்தாங்க. அப்படி எல்லா பிரச்சனைகளும் கடன் மேலே கடன், அங்கிட்டு வாங்கி இங்கே கொடுக்குறது, இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது. எப்படியாச்சும் ஏன்னா நான் பிஸ்னஸில் நல்லா பண்ணுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதாவது ஓவர் கான்ஃபிடன்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் இது வரைக்கும் பண்ணது எதுவுமே ஃப்ளாப் ஆனதில்லைன்ற ஒரு நம்பிக்கை. அதிலே கடை ஏறி போச்சு, திருப்பி பிடிச்சி நிற்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. என்னோடய எல்லா சாம்ராஜ்யமும் இல்லாமல் போச்சு. என்னோடய வீடு அன்ன வரைக்கும் வாங்கின 2 வீடு ஜப்தி ஆகி போயிடுச்சு. கடைசியில் அந்த ரோட்டில் ஒரு தெரு ஓரமாக ஒரு பெட்டி கடை போட்டு உளுந்து வடை பருப்பு வடை 2வது சுட ஆரம்பிக்கிறேன். அப்படி தான் இன்றைக்கி நிற்கிற இளவரசிக்கு வரேன். ஒரு கோடிக்கணக்கான டர்ன் ஓவர் இருந்த ஒரு பிஸ்னஸை சொந்தமாக ஆசைப்பட்டு கட்டின வீடு அது ஜப்திக்கு போயிடுச்சு. அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணுவேன், அதுக்கான கேப்பபிலிட்டி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்திருக்குமான்னு தெரியல. சரியாக ஒரு 1/2 மணி நேரத்தில் டோட்டலாக வீடு ஜப்தி ஆயிரும் அப்படிங்கிறப்போ ஒரு பேங்க் மேனேஜர் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாரு. அப்போ அந்த மனிதர்கள் மீதான நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? கண்டிப்பாக ஆண்டவன் மேலே தான் நம்பிக்கை எனக்கு ஜாஸ்தி. எப்படின்னா நிறையா இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது நிறைய கடன்காரங்க எனக்கு கூப்பிடுவாங்க. காலையில் இளவரசியை பிடிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க எல்லா பேருமே நான் அங்கிட்டு ஃபோன் பண்ணுவேன். எப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு உட்காந்துருப்பேன் 7 மணி வரைக்கும், எப்படா விடியும்னு. விடிஞ்ச பிறகு நான் கூப்பிடுவேன், சார் என்னால் இப்போதைக்கு தர முடியாது, நான் 1 மாதம் கொடுக்க முடியும்னா 4 மாதம் கழித்து தான் தர முடியும், நீங்கள் சும்மா என் வீட்டுக்கு சல்லியம் பண்ண வேணாம், உங்களுக்கு தரணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இப்போ கூப்பிட்டு சொல்கிறேன், உங்களை ஏமாற்றணும்னா நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமாக ஆளுங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம சொந்தக்காரங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், இளவரசி என்ன பண்ணுவான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவள் சூசைட் பண்ணிக்குவா, குழந்தைங்கள கொன்றுவாங்க, இல்லை ஊரை விட்டு ஓடிடுவாங்க. இந்த 2 பதிலை தவிர எவனாச்சும் ஒரு பதில் மாற்றி சொல்லுவாங்களா? இளவரசிக்கு வேலை தெரியும், பொழைச்சிக்கிருவான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் திருப்பி பதிலடி எப்படி கொடுக்கணுன்னா இப்படி தான் கூப்பிட்டு கொடுக்குறது. அப்படி மொதல் தடவை வைவாங்க, 2வது தடவை வைவாங்க, 3வது தடவை கொஞ்சம் காமாக இருப்பாங்க. அப்புறம் போய் ஒரு கவர் நிறைய பலகாரம்லாம் சுட்டு போய் வீட்டில் போய் பார்த்துட்டு, நீங்கள் என்னை நம்பி கொடுத்தீங்க, உங்களுக்கு நான் திரும்ப தந்துடுவேன், நீங்கள் என்னை எப்பயும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பார்க்காதீங்க, என்னையை வைகிறது பிரச்சனை இல்லை, என் வீட்டில் என் பசங்க பார்க்குறாங்க, என் வீட்டுக்காரர் பார்க்குறாரு, இதெல்லாம் பெரிய எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு இது உண்டாக்குது, அதனால் நீங்கள் எங்களை பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வரும். அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. எப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி. திரும்ப நிறைய அந்த ஃபுட்பாத்தில் நிற்கும்போது 1 தடவைக்கு 3 தடவை 4 தடவை சொல்லும்போது எவ்வளவு நம்பிக்கையான ஆள் கூட
நம்ம காசு போயிருமோன்ற ஒரு பயம். அவங்க சிச்சுவேஷனில் இன்னும் யோசிக்கையில் அவங்க தப்பெல்லாம் பண்ணலை, நம்ம நிலைமை அப்படி மாறிக்கிருச்சு, அவ்வளவுதான். இப்போ அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு எந்த நிமிஷத்துல ஏற்பட்டுச்சு? ஏன்னா இவ்ளோ கடன் இருக்கு. வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஒரு 1,50,00,000 கோடி ரூபாய் கடன் எப்படி நம்ம வெளியில வருவோம் அப்படின்னு பயங்கர டிப்ரெஷனுக்கு போயிருவாங்க. ஃபேமிலியே டிப்ரெஷனுக்கு போயிருவாங்க. ஸோ அப்படி இருந்துட்டு திரும்பியும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து ரூ. 100 மட்டும் கையில வச்சுட்டு, நம்ம திரும்ப இந்த தொழில் பண்றோம். திரும்ப நம்ம வாங்கின கடன் எல்லாம் திரும்ப குடுக்குறோம் அப்படின்னு எதனால அந்த எண்ணம் வந்து ஏற்பட்டுச்சு? நீங்க இப்படி நினைச்சிருக்கலாம்ல, நம்ம சொந்த ஊருக்கு போய் நம்ம அங்க வேற ஏதாவது வேலை பார்த்து கடன் குடுக்கலாம்னு. ஆனா ஏன் ஃபுல்லாக இருந்த நம்ம இடத்துலயே பண்ணணும்னு நினைச்சீங்க? நம்ம அட்வைஸ் ஃபுல்லாக அதான் இருக்கும். நீ ஊரை விட்டு போயிருமா, நாங்கள் பார்த்துக்கிறோம்மா, இது பண்ணிக்கிடலாம், இங்கே வந்து சொன்னாங்கன்னா நான் பேசிக்கிறேன், இளவரசி எங்கேயோ போயிடுச்சு தெரியலை அப்படின்னு சொல்லுவோன்னு பக்கத்து வீட்டில் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்னை நம்பி கொடுத்தவனை ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் அதே வீட்டிலே இருந்தேன். இன்னமும் அந்த வீட்டில் தான் இருக்கேன். அதுக்கப்புறமேலுக்கு எனக்கு சுற்றியும் மற்றவங்க மோட்டிவேஷன் என்னை பண்ண வேண்டிய, நானே அவங்களுக்கு பண்ணுவேன், பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, நம்ம சாதிச்சுக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவோம். இன்றைக்கி நான் சொல்லையில் எனக்கு இப்படி ஒரு சேர் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அன்னைக்கு ஒரு சேரும் இல்லை, வேற ஒரு இடத்துல போய் கேட்க போனால் நம்மக்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. அந்த இடத்த தான் நான் இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கெங்கே இருக்க முடியுமோ, என்னை மாதிரி எவ்வளோ என்டர்பிரைஸ் தவிச்சிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு இப்போ ஆண்டவன் இப்படி உட்கார்ற அளவு கொடுத்துருக்குன்னா, நான் எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துட்டு தான் இந்த பூமியை விட்டு போகணும். இது என்னோடய கடமை. அதுக்காகவே நான் இவ்வளோ இதை போட்டு இங்கே வந்துட்டுருக்கேன். உண்மையை சொன்னால் யாருக்காச்சும் ஒன்று கிடைக்காதா ஆண்டவா? ஒரு சின்ன ஒரு இது, அன்னைக்கெல்லாம் யூடியூப் இல்லை, யாரும் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, மற்றவங்க யாருமே நம்மக்கிட்ட போனால் கூட யாரும் முகத்தை கொடுத்து கூட பேச மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷன்லேருந்து ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 3 என்டர்பிரனராஸும் என்னை பார்க்க வருவாங்க. இப்போது இன்றைக்கி கூட 3 நாள் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அது மாதிரி இருக்கிறவங்கள பூரா நம்ம பார்க்கணும் வைக்கணுன்றதுக்காண்டி மட்டும்தான் நான் இதை பண்ணுறேன். திரும்ப வந்து ஆண்டவங்கிட்ட பண்ணாலும் நான் முயற்சி பண்ணுவேன் 24/7ன்ற மாதிரி. எப்படின்னா அந்த முயற்சிக்கு அப்புறம் சொல்லுவேன், சாமி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டேன், இனி மிச்சத்தை நீ பார்த்துக்கன்றது தான் அந்த கொடுத்த 5 லட்ச ரூபா. ஆனால் என்னை ஜப்தி பண்ணி என்னை இது பண்ணுறாங்கல்ல, இப்படி வீடை விட்டு நான் வெளியேறி வர டயத்தில் பாத்ரூமில் இருந்தால் கூட ஒரு போலீஸ் உள்ளே இருந்து தான் நான் பாத்ரூம் போக வேண்டிய கண்டிஷன். என்ன காரணம்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன்னு நினச்சிக்கிட்டு. நான் அப்பயும் சொல்கிறேன், நான் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவேன், முடியலையா எனக்கு இல்லைடான்ட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போகிறேன். ஆனால் இருந்தாலும் விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் சினிமாவெல்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி ஏதாச்சும் இப்போ பேப்பர்கள்லாம் பார்ப்பீங்கல்ல, சீமெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிட்டாங்க, பெட்ரோல் ஊற்றி செத்து போனாங்க, இத்தனை பிள்ளைங்கள ஒன்றா போட்டு இது பண்ணிட்டாங்கண்டு. அந்த இதெல்லாம் நான் ஒரு காலமும் பண்ண மாட்டேன். எனக்குன்னு கொடுத்த உயிரை என் ஆண்டவன் எடுக்கிறந்தட்டி நான் வேலை பார்ப்பேன்னு தான் சொல்கிறேன். அந்த டைம் வரைக்கும் நான் ஒவ்வொரு ஆளுக்காக ஃபோன் பண்ணி கேட்குறேன், எனக்கு இவ்வளவு இத்தனை லட்ச ரூபாய்க்கு வீடு இருக்குது. ஏன்னா எனக்கு அப்போ ஜப்தி ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இத்தனை நான் வியாபாரம் ஓட்டுவேன், உங்களுக்கு நான் லோன் அடைப்பேன், எனக்கு வந்து 1 கோடி ரூபா கொடுங்க, என்னோடய லோன் அடைச்சிட்டு உங்களுக்கு 2 பத்திரத்தையும் நான் உங்கள் கையிலே தந்துடுறேன் அப்படிலாம் சொல்கிறேன். அதை நம்பி ஒரு பேங்க் மேனேஜர் வந்து நல்ல யோசனையாவெல்லாம் யோசிச்சு அவர் திறந்துருக்க முடியாது. அது ஆண்டவனோட ஒரு கிருபனால தான் மட்டும்தான் அந்த டயத்தில் அவருக்கு யோசிக்க மூளை கொடுத்துருக்காது ஆண்டவன். ஏன்னா உடனே வந்து 5 லட்ச ரூபாயை கட்டிட்டாரு, என் வீடு ஜப்தி நின்று போச்சு. அப்படியே அதிலேருந்து நம்மளை எவ்வளோ கஷ்டத்துலேருந்து ஆண்டவன் காப்பாற்றி வரும்போது நம்ம எத்தனை மடங்கு கஷ்டப்படணும். அந்த கஷ்டப்பட்டது தான் இன்றைக்கி நிற்கிற எல்லா சாம்ராஜ்யமுமே. இப்போ இந்த கம்பேக் அஸ்வதி ஹாட் சிப்ஸை நீங்கள் ஏற்கனவே கொடுத்த உழைப்புக்கும் அஸ்வதி ஹாட் சிப்ஸ் இன்றைக்கி 17 நாடுகளுக்கு நீங்கள் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறீங்க. இந்த கம்பேக்கில் நீங்கள் கொடுக்கக்கூடிய உழைப்பும் எந்த அளவுக்கு மாறுபட்டிருக்கு? அன்னைக்கு வந்து என்னோட உழைப்பை மட்டும் கொடுத்துட்டே இருந்தேன், நான் மட்டும் உழைச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு என்னென்ன திறமை இல்லையோ அந்த திறமை இல்லாத இடத்துல பூரா ஒவ்வொரு ஆளை சப்ஸ்டியூட்டாக வச்சுருக்கேன். எப்படின்னா நான் வந்து அன்னைக்கு நான் பெரிய ஓனரு, ஹிந்துஸ்தான் லீவர் ஓனர் கூட என்னை வெயிட் பண்ணி பார்க்கணும், அந்த அளவுக்கு நான் பெரிய வியாபாரி. அந்த டயத்தில் இருக்கும்போது என்னை யாருக்குமே தெரியாது. உண்மையை சொன்னால் அந்த ஆளுகளுக்கு தானே தெரியும். மற்ற இப்படி உங்களை மாதிரி ஆளுகளுக்கோ ஒரு என்டர்பிரைஸுக்கோ ஒரு எந்த இதுலேயுமே நெட்வொர்க்லேயும் நான் பண்ணதில்லை. என் வேலை 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 அதான் மெயினாக. இது கூட ஒரு நெட்வொர்க்கு தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்குது கூட.
இப்போ உங்கள பத்தின ஒரு இன்டர்வியூல நான் வந்து படிச்சேன். அப்போ நீங்க அதுல சொல்லியிருந்தீங்க, "எனக்கு வாழ்க்கையில எவ்ளோ கஷ்டம் வந்த போதும், என்ன நான் பில்ட் பண்றத நான் என்னைக்குமே நிறுத்திக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க உயரத்துல இருந்தபோதும் சரி, பாதாளத்துல விழுந்த போதும் சரி, திரும்ப எழுந்து வந்த போதும் சரி, எல்லா இடங்கள்லயும் ஒரு ஒரு நொடியும் உங்கள பில்ட் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. அது ஆன்டர்பிரினர்ஷிப்ல எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? அதான் முக்கியமாக வேணும். கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சொன்னேன்ல 5வது வரைக்கும் தான் படித்தேன்னு. அதுக்கப்புறம் நான் 10வது படித்தேன். 10வதுன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே கெஞ்சி கூத்தாடி 10வது வரைக்கும் நான் எப்படியாச்சும் படுத்துக்கிறேனா அப்படின்னு சொல்லி ஒரு 7 நாள்லாம் பட்னியெல்லாம் கிடந்திருக்கேன். என்னை எப்படியாச்சும் பள்ளிக்கூடம் விடுங்கன்னு. அப்படியே என்னை கொண்டு போய் விட்டு நானும் 10வது படித்தேன். ஃபஸ்ட் இயர் ஃபெயில் ஆனேன். 2வது படித்தேன். அப்படியே 10th பாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அப்படி பண்ணையில் தான் என் கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறமேலுக்கு நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருந்தேன். +1 +2 ஒன்றா எழுதினேன். டிகிரி ஃபஸ்ட் இயர் எழுதினேன், செகண்ட் இயர் எழுதினேன். அதுக்கப்புறமேலுக்கு என்ன படிக்கணும்னா அப்புறம் பூரா வியாபாரம் தான் மண்டைக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே 2 குழந்தைங்களாயிருச்சு. அவங்க வேலை, வீட்டுக்காரர் வேலை, அவங்க குடும்ப வேலை, என் குடும்ப வேலைன்னு அப்படியே பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நான் என்னோடய ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரெயினருக்கு கீழே இப்பயும் படிச்சுட்ருக்கேன் ஸ்டூடெண்ட்டாக. அதுக்கப்புறமேலுக்கு வந்து நான் ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிகள்லேயும் போய் மெயினாக மாங்காவில் என்ன பண்ணுறது, பலாப்பழத்தில் என்னென்ன வெரைட்டிஸ் பண்ண முடியும், தேங்காவில் என்ன பண்ண முடியும், பலா கொட்டையில் என்னென்ன பண்ண முடியும், அதெல்லாம் குக்கீஸ் போட்டால் செமையாக இருக்கும். ஹை சுகர் உள்ளவங்க கூட சாப்பிட்லாம். இப்போ கூட ஸ்டிவியில் நம்ம வீட்டில் வந்து சுகர் உள்ளவங்க சாப்பிட்ற மாதிரி இது நடந்துக்கிட்டு இருக்குது. R&D நடந்துகிட்டு இருக்குது. ட்ரைனிங் போய்கிட்டே இருக்குது. நம்ம எங்கெங்கே போய் படிக்கிறோமோ அதெல்லாம் எனக்கு என் கடையில் என் சொந்த கடைனால் நம்மளுக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சு, அதை டெவலப் பண்ண முடிஞ்சு, அது கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடிஞ்சு, எல்லாமே டெவலப் பண்ணுறது தான். அது எல்லாமே இந்த படிப்புனால் மட்டும்தான் நடத்த முடிஞ்சு. இன்றைக்கி அந்த டாக்டரேட் எடுத்திருக்கேன்னா ஒரிஜினல் டாக்டரேட் இல்லை, முறுக்கு சுற்றி நான் டாக்டர் ஆகிருக்கேன். இதுதான் உண்மை. இப்போ இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ்க்கு எல்லாமே இப்படி பண்ணு, இப்படி பண்ணாத அப்படின்னு ஐடியாஸ் கொடுக்குற மென்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ நீங்கள் தொழிலுக்கு உள்ளே வந்த போதும் சரி, இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் சரி, உங்களுக்கு யாராவது கைட் பண்ணுறாங்களா? நீங்கள் இப்படி பண்ணுங்கம்மா, இது சரியாக வரும், இல்லை இதை பண்ணாதீங்க, இது சரியாக வராதுன்னு உங்களுக்கு யாராவது கைட் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக அவங்கெல்லாம் இல்லாதனால தான் நான் வர முடிஞ்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓவர் கைடன்ஸ் எல்லாம் நல்லதில்லை. ஏன்னா அவங்க ஐடியா தான் நம்மளுக்கு வர. நம்ம ஐடியா எப்பயுமே இம்ப்ளிமெண்ட்டாக நம்ம ராஜாவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒன்று, திரும்ப வந்து நம்மளுக்கு குறைகள் நிறைகள் இருக்குது. அது நம்மளை விட தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸில் கம்ப்ளைண்ட் இருக்கா, சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை எங்களுக்கு கீழே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அதுக்கு கீழே ஒரு அக்கௌண்டண்ட்டு, அதுக்கு 4 அக்கௌண்ட் செக்ஷனில் 4 பேர், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் மேனேஜரு, பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டு, HR, சூப்பர்வைசரு அப்படின்னு வச்ச பிறகுந்தான் அந்த இடத்த பூரா ஃபில் பண்ணாமல் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபில் பண்ண பிறகுந்தான் நான் இப்போ நல்லா இருக்கேன். ERP செட் பண்ணுறது எப்படி, அப்படி எல்லாமே செட் பண்ணி பண்ண பிறகு தான் நான் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். இதைத்தான் செய்யணுமே தவிர நம்மளுக்கு வந்து ஒரு ஆள் துணையால் தேவையில்லை, நம்மளே போதும். இதனை இவன் கண் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஆண்டர்பிரினர்ஷிப்பில் வந்து அது ஒரு முக்கியமான குவாலிட்டி. எல்லாத்தையும் நான் தான் பார்த்துப்பேன் அப்படிங்கிறது இல்லாமல், அது யார் பெஸ்ட்டாக பண்ணுவாங்களோ அதுக்கு கரெக்டாக ஒரு பர்சன்ஸை அப்பாயிண்ட் பண்ணிட்டாலே நம்ம பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு போக வைக்கலாம். மேம், இப்போது நீங்கள் வந்து அஸ்வதி ஹாட் சிப்ஸில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணுறீங்க, என்னென்ன நாடுகளுக்கு அதையெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறீங்க? அஸ்வதி ஹாட் சிப்ஸில் வந்து ஒரு 400 சில்லற, குறைஞ்சது 500 ப்ராடக்டாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்போம். நீங்கள் நினைப்பீங்க அது என்னமே இன்டர்நேஷ்னல் ப்ராடக்டெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து வாழைக்காவில் சேனா, சேம்பு, கடச்சக்கான்னு சொல்லுவாங்க, அதாவது பிரெட் ஃப்ரூட்டு, அப்படி இதெல்லாம் என்னென்ன வேல்யூ அடிஷன் பண்ண முடியுமோ அதான் நான் இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அது எப்படி நம்ம ஹெல்த்தியாக பண்ண முடியும், அதுக்கு வந்து நான் வந்து R&D நடத்திக்கிட்டே இருக்கேன். அது வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை வந்து நம்ம ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்கிறோம். இப்போ ஆஹாரில் அட்டன் பண்ணுறேன், துபாய் மாலில் அட்டன் பண்ணுறேன். இப்படி நம்மளுக்கு எங்கெங்கே இடம் இருக்கோ, நம்ம இருக்கிற இடத்துலையே உட்காந்தா யாருக்குமே தெரியாது. நம்ம எங்கெங்கே போகணுமோ அங்கே நம்ம தான் போய் சேரணும். அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள வியாபாரம் வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இது வந்து நம்ம யாரும் கொண்டு வந்து தரப்போகிறதில்ல. நீங்கள் ஆண்டவனே கூரையை பிச்சு கொடுக்குறா இருந்தால் 2 கை நீட்டி நிற்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் 2 கை நீட்டி நில்லுங்க, கண்டிப்பாக ஆண்டவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார்.
இப்போது நீங்கள் நிறைய இடங்களுக்கு கான்ஃபரன்ஸ்லாம் போய் அட்டன் பண்ணுறீங்க, அங்கே வந்து நெட்வொர்க்கிங் எல்லாம் பண்ணுறீங்க. அது ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி என்ன யோசிப்பாங்கன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், என் கையில் விசிட்டிங் கார்டு இருக்குது, எனக்கு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் இருக்குது, எல்லாருமே என்னை தேடி வரணும், என் ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனால் நம்ம வெவ்வேறு இடங்களுக்கு போய் நெட்வொர்க்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது? அதை ஏன் பண்ணணும்? என் பிஸ்னஸுக்குன்னு இல்லை, விளக்கமாறு விற்கிறதா இருந்தால் கூட நெட்வொர்க் பண்ணி தான் ஆகணும். எந்த பிஸ்னஸுக்குமே அதுக்கு ஒரு கரெக்டாக நீங்கள் எங்கே நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். மற்றவங்க வேறு யார் இந்த இப்போ ஒரு சினிமா ஆக்டரே கொண்டு வந்து நான் வந்து இங்கே வந்து நின்று இந்த மாதிரி நான் சிப்ஸு விற்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நான் சொன்னால் தானே நம்புவீங்க. அதே மாதிரி உங்கள் பொருளுக்கு நீங்கள் தான் ஆத்தா. நீங்கள் சொல்லுங்கள், நான் எனக்கு இந்த மாதிரி நான் பண்ணுறேன், நான் இதுக்கு உயிரை கொடுத்து நான் இதுக்கு செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். ஒரு இடத்துல சொன்னால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 4 ஆச்சும் கஸ்டமர் வருவாங்க. அந்த கஸ்டமர் பில்டு பண்ணோம்னா நெட்வொர்க்கு மஸ்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ நான் நிறையா ஆர்கனைசேஷனில் இருக்கேன், அதாவது பிஎன்ஐயில் இருக்கேன், சேம்பர் ஆஃப் கொமர்ஸில் இருக்கேன், நிறையா ஒரு என்னமே சொல்லுவாங்க பேக்கர்ஸ் அசோசியேஷன், கேஹெச்ஆர், என்னென்னத்தில் பண்ண முடியுமோ அதெல்லாம் போய் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் பெஸ்ட்டு. இப்போ நான் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இப்போது நீங்கள் நிறைய ஆர்கனைசேஷனில், அசோசியேஷனில் எல்லாமே இருக்கீங்க. இப்போது அந்த அசோசியேஷன் மூலமாக அங்கே வரக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு அந்த கைடன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்க சவாலாக நினைக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு 3 விஷயம் என்னமா பார்க்குறீங்க? முகத்தில் ஒன்று, நீங்கள் Zoom மீட்டிங்லாம் அட்டன் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, 90% பேர் அந்த ஃபோட்டோவை கூட திறக்க மாட்டாங்க, அது பிளாக் கலரில் இருக்கும். அதே பெரிய தப்பு இல்லையா? சொந்த முகத்தை காமிக்க முடியலைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நீங்கள் தான் முன்னேறி வரணுன்றது தான் எனக்கு சொல்லணும், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம கருப்பாக இருக்கும், சிகப்பாக இருக்கும், எதுவுமே தேவையில்லை. நம்ம செய்கிற வேலை என்ன, நம்ம செய்கிற தொழில் என்ன, அதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம வந்து டெவலப் பண்ண முடியுன்றது தான் எனக்கு. நீங்கள் விசிபிளாகுங்க, மற்றவங்க வந்து நீங்கள் உங்களை தேடி நடக்க. இந்த செட் பண்ணுறவங்ககிட்ட கேட்டால் தெரியும். எனக்கு ஒரு ஹோல் தான் பண்ணாங்க, யாருன்னு தெரியல இதில். நான் சொன்னேன், சரி சார் நான் வந்துடுறேன், அன்றைக்கி டைம் இருக்குது நான் வந்துடுறேன் அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். அது மாதிரி நம்மளுக்கு எங்கே இருக்கணும்னு அவங்க ஆண்டவன் ஒரு வழி கொடுக்குதுன்னா நம்ம அங்கே போய் சேரணும், அது நம்மளோட கடமை. அவங்க வந்து நம்மளை கப்பலில் ஏற்றி வருவாங்கன்னு நினைக்கிறது தப்பு. இப்போது நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்கள் நீங்களாக தேடி தேடி போய் பண்ணுறீங்க, நான் இதை கற்றுக்கணும், நான் இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னைக்காவது வந்து நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, ஓகே நம்ம தான் இப்போ கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறோமே, இப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அடுத்து அவங்கெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தாட் என்னைக்காவது உங்களுக்கு வந்திருக்கா? சத்தியமாக இல்லை, இன்ன வரைக்கும் இல்லை. அந்த மூளை மட்டும் ஆண்டவா எனக்கு கொடுக்காதேன்னு நினைப்பேன் நான். எப்பயுமே இப்படியே இருக்கணுன்றது தான் மெயினாக. ஓகே. இப்போது நீங்கள் புக்ஸ் எல்லாம் படிப்பீங்களா மேம்? நிறைய புக் படிப்பேன். ஓகே. ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ஒரு 3 புக் சஜஸ்ட் பண்ணணுன்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க நீங்கள் உங்கள் சைடில் இருந்து? அது என்ன டாபிக்னாலும் இருக்கலாம், தமிழ், இங்கிலீஷ். மலையாளத்தில் தான் இருக்கேன், நான் படித்ததெல்லாம் மலையாளம் தான், அதனால் எனக்கு தமிழ். அல்கெமிஸ்ட் படிச்சிருக்கேன். அப்புறம் நம்ம வந்து சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லி புக்கு சூப்பராக இருக்கும். அது வந்து நீங்கள் ரிப்பீட்டாக படிச்சுக்கிட்டே இருந்தாலே கொஞ்சம் நிறையா இருக்கும். திரும்ப வந்து சாணக்கிய சூத்திரம்ன்ற புக்கெல்லாம் சூப்பர். அது வந்து நம்மளுக்கு வந்து எங்கே யோசிக்க முடியாதோ அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு அறிவியை கொடுக்கும். அங்கே சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிணத்துல தண்ணி போட்டால் ராமன் கதையெல்லாம் கேட்டிருப்பீங்கள்ல, இந்த புக்கு படித்தா கூட நம்ம பிஸ்னஸுக்கு அது பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு முடியும். ஒரு கஸ்டமர் எப்படி இங்கே கொண்டு வரலாம், அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், அவங்கக்கிட்ட எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி கஸ்டமர் ₹1 கேட்டாலும் எங்கள் கடையில் வந்து 1 முறுக்கு கேட்டாலும் கொடுப்போம், 1 டன்னு கேட்டாலும் கொடுப்போம். அது மாதிரி இப்படி ஒரு கஸ்டமரை எப்படி எப்படி அவங்க கிட்ட கொண்டு வர முடியும், அவங்க எப்படி ரிப்பீட் கஸ்டமர் ஆக முடியும், இதெல்லாம் ஒரு புக்ஸில் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். நம்ம ஒரு பெரிய ஒரு கோச்சுக்கிட்ட படித்தா கூட நம்ம ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதான் எனக்கு அதில் சின்னதாக சஜஷன்ஸ் சொல்ல முடியும். திரும்ப நம்ம என்ன பார்க்குறோம், குதிரைக்கு லாடம் வச்ச மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவன் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும், நம்ம போகிற இடம் பூரா நம்மளுக்காக வேண்டியே செதுக்கிக்கிட்டே இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகான ஒரு தீம் இல்லையா அது?
அது சினிமா டயலாக் தான். அதாவது யாராவது நம்மக்கிட்ட நம்மளை ஏதாவது விமர்சனம் பண்ணால், என் வாழ்க்கை நான் செதுக்குனது, உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம லைஃப்பை பர்ஃபெக்டாக வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க. மேம், இப்போ உங்களுடைய நிறைய இன்டர்வியூஸில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு அப்படிங்கிறது, உங்களுடைய பொருட்களோட குவாலிட்டி எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு கஸ்டமர் உங்களை நம்புவாங்க. ஸோ அப்போ அந்த குவாலிட்டியில் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும், அது ஏன் முக்கியம்? ஏன்னா நீங்கள் வந்து டவுன்ஃபால் ஆகும்போதும் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கீங்க. நான் என் பொருள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் எந்த இடத்துல இருந்தாலும் என் பொருளை என்னால் அடுத்த நாட்டுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் எந்த அளவுக்கு முக்கியம்? இருக்கிறது வந்து எல்லாருக்குமே அது எப்படி நல்லா செய்கிறதுன்னு தெரியும். ஒரு சும்மா சொன்னால் ஒரு துவையல் அரைச்சா கூட எப்படி பண்ணுவோம் நம்ம, நல்லா அதுக்கு தீயை குறைச்சி வச்சு வெங்காயத்தை கருக விடாமல் வச்சு தாளித்தாலே அந்த குழம்பு சூப்பராக இருக்கும். அது கூட சில வீடுகளில் பார்த்தா அது ஒரு கடமையாக செய்வாங்க. இது நம்ம உயிராக செஞ்சோம்னா அந்த பொருள் எப்பயுமே தரமாக தான் இருக்கும்னு தான் எனக்கு நம்பிக்கை. அதை விட அந்த கஷ்டம் இது நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குது. இப்போ எப்படி நம்ம அதை இது பண்ணுறோம், நம்ம மக்களுக்கு என்ன கொடுக்குறோமோ, என் மகனுக்கு நான் என்ன ஊட்டுறனோ அதவே என் ஸ்டாஃபுக்கோ கஸ்டமருக்கோ நான் கொடுத்தேன்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்கும்னு தான் என்னோடய நம்பிக்கை. அதான் நான் இப்போயும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யா மேம், இப்போது ஒரு பெண்ணாக உங்களுடைய அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாக எங்களை போன்ற ஒரு தொழில் முனைவோருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு முன் உதாரணமாக இருக்கீங்க. இப்போ அந்த மைண்ட் செட்டை எப்படி மேம் வளர்த்துக்கிறது? ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை விட்டு கொடுக்காம, நம்ம கனவுகளை விட்டு கொடுக்காம, நம்ம உழைப்பை விட்டு கொடுக்காம அதை நம்ம தாங்கி பிடிக்கிறோம் இல்லையா? அந்த மைண்ட் செட் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம டெய்லி அதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணுமா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ராக்டிஸ்னா நான் வந்து கோழிப்பட 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு நாங்கள் வந்து அங்கே வடக்குநாதர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ரெகுலராக போவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு போவேன். அதுக்கப்புறமேலுக்கு வந்து நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணுவேன். ரெகுலராக புக் படிப்பேன். நான் வந்து நல்லா வந்து ஸ்டாஃபுகளோட நல்ல நெட்வொர்க்கு, அவங்களுக்கோட கஷ்ட நஷ்டம் அதை பற்றி நல்லா பேசுவேன். திரும்ப வந்து நம்ம ப்ராடக்ட்டில் எப்படியாச்சும் ஒரு ஐட்டத்தை வாச்சு நான் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு யோசிப்பேன். என்னால் பண்ண முடியல, அதுக்கு இத்தனை பெர்சன்டேஜாச்சும் நான் செஞ்சுருக்கேன்னு என்ன நான் பண்ணிக்குவேன், உறுதிப்படுத்திக்கிடுவேன். அதே மாதிரி நம்ம வந்து கோலுன்றது வந்து என்னோடய பெரிய உயிர் மாதிரி நான் உட்காந்துருக்க ஆஃபீஸில் வச்சுருப்பேன், நான் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுருப்பேன், நான் தூங்கி எந்திரிச்சா என் முன்னாடி வச்சுருப்பேன். எல்லாமே என்னை என் வீட்டுக்காரர் சொல்ல, உனக்கு வெக்கமே இல்லையா இப்படிலாம் ஒட்டி வைக்கிறதுக்கு, ஊர் பையன் என்ன சொல்லுவான்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன், நான் யாரையும் களவானலை, அவங்க கஷ்டத்தை நான் அவங்கள கஷ்டப்படுத்தலை, என் சுயமாக நான் நல்லா இருக்கிறதுக்காண்டி நான் சொல்லி ஆவேன், எனக்கு எந்த வெக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒட்டி வச்சுருப்பேன். ஆனால் அது ஒவ்வொரு வருஷமும் எனக்கு அது அப்படியே கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. நான் 2019 நான் இந்தியாவிலே சிறந்த தொழிலதிபராக வரணும்னு ஒரு இங்கிலீஷ்காரி படத்தை போட்டு ஒட்டி வச்சுருந்தேன். 2017 ஒட்டியிருந்தேன். 2019 இன்டர்நேஷ்னல் பீஸ் கவுன்சில் இன் யூஎஸ்ஏன்னு எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அதே இந்தியாவிலே சிறந்த தொழிலதிபராக அமெரிக்காவிலேருந்து எனக்கு அந்த அவார்டு கிடச்சிச்சு. அடுத்து வந்து 2026 வந்து சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்லேருந்து இந்த இந்தியாவிலே சிறந்த தொழில் அவார்டு கிடச்சி. இன்றைக்கி ஒரு 1000 அவார்டுக்கு மேலே நான் வாங்கியிருப்பேன். எல்லாமே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிகளில், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, அப்படி பல ஊர்களில், துபாய், அப்படி ஊர்களெலாம் போய் இதெல்லாம் ஒவ்வொரு என்டர்பிரைஸுக்கும் மோட்டிவேஷன் மாதிரி சொல்கிறது, அது மாதிரி நிறைய அவார்ட்ஸுகளை நான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே என்னை நம்பி வர எல்லா என்டர்பிரைஸுக்கும் நான் இதை சொல்கிறது தான். நிறைய கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கெல்லாம் நான் ஒரு இடம் கொடுத்து, எனக்கால் கொடுக்க முடியலைனாலும் இன்ன இடத்துல கிடைக்குதுன்னாச்சும் நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதை நான் இப்போவும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், நான் இருக்கிற காலம் வரைக்கும் செய்வேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு உங்களுடைய அறிவுரை அப்படின்னா என்ன சொல்லுவீங்கம்மா? நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இது எல்லாரும் சொல்கிறது தான். ஆனால் வந்து எப்படி பண்ணணும் நம்ம பிஸ்னஸ்லன்றதை நீங்கள் வந்து ஒவ்வொரு கன்சல்டண்ட்டுக்கிட்ட கேளுங்க. என் பிஸ்னஸை எப்படி நான் மற்றவங்கக்கிட்ட நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு போய் ஒரு காசாக பணம் கொடுத்து தான் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். என்ன பிஸ்னஸுக்கும் நெக்ஸ்ட் லெவல் இருக்குது. அதை நம்ம தான் அதை பில்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து நம்மளுக்கு தெரியலையா, அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் சஜஷன்ஸ் கேளுங்க. கொஞ்சம் கீழே இறங்கி உட்காந்து படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப் பண்ண முடியும்.
தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு தொழில் முனைவோராக உங்களுடைய வாழ்க்கை பயணம் நிச்சயமாக இன்னைக்கு கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த நம்பிக்கையை அவங்களுடைய தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எனக்கும் அது வந்து கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி மேம், இன்னைக்கு இந்த கருத்தரங்கில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. Thank you so much.